வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சுபிக்ஷாக்கான குடும்பம் போயிருக்காங்க. சுபிக்ஷாக்கான ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அந்த விஷயத்த ஓப்பனா உடைச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளும் ஒரு 5-6 வாரங்களா சொல்லிக்கிட்டே இருக்கோம், எம்மா அந்த பீட் பாக்ஸிங்க மட்டும் நிப்பாட்டிருமா, துப்பிக்கினே இருக்காதுமா, எங்களால முடியலமான்னு சொல்லிட்டு பல நேரங்களில் சொல்லி கதறி இருக்கோம். நல்ல வேலை வீட்டுக்குள்ள போன அவங்க ஃபேமிலி அந்த விஷயத்த தான் சொல்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் அட்வைஸ் கொடுத்து என்ன பண்ண, ஆல்ரெடி ஓட்டுகள் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தூக்குனால தூக்கிடுவாங்க. ஏன்னா பரவலா இன்னொரு நியூஸ் வர போயிட்டு இருக்கு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஏதோ மிட் வீக் ஆக்ஷனு சுபிக்ஷாக்கான ஃபேமிலி வெளியே வரும்போது அப்படியே கையோட சுபிக்ஷா கூட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன கதைன்னு எனக்கே தெரியல. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஆனா என்னால கவனிக்க முடியுது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சோசியல் மீடியால கவனிக்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃப்ரீ டாஸ்க்ல கடைசி குடும்பமா சுபிக்ஷாக்கான ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. ஸோ இங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல இந்த ஃப்ரீ டாஸ்க்ல கடைசியா யார் குடும்பம் வருதோ அவங்களுக்கு தான் அதிகப்படியான ஓட்டு இருக்கும். அவங்க தான் இந்த சீசன் டைட்டில் வின்னரா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இத்தனை சீசனா பண்ணியிருக்காங்க. ஆனா முதல் முறையா ஒரு சீசன்ல ஓட்டுக்களே இல்லாத ஒருத்தருக்கான ஃபேமிலியை கடைசியா வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல. அப்ப எவிக் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களா என்னமோ தெரியல. எவிக் பண்றதா இருந்தா ப்ளீஸ் அந்த அமித்தை மட்டும் எவிக் பண்றீங்களா, என்னால முடியல. ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் வீட்டுக்குள்ள போயிட்டு அவ்வளவு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் கூட இன்னும் உட்காந்து சொம்படிச்சிட்டு இருக்காரு ப்ரோ. சொம்படிக்கிறாரு, கொடை பிடிக்கிறாரு, விட்டா விளக்கு பிடிப்பார் போல, விட்டா வந்து வேற மாதிரி வருது. அவரு ரொம்பவே மோசமா இருக்காருங்க, ரொம்ப மோசமா இருக்காரு. இவர் என்ன சொல்ல எனக்கே தெரியல. இதுல நம்ம சாண்ட்ரா வேற பழைய மோடுக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க, வன்ம மோடுக்கு. மொத்தத்துல வீட்டுக்கு ஏகப்பட்டவர் வன்மமா மாறி இருக்காங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த வகையில இந்த 2வது ப்ரோமோல சுபிக்ஷாக்கான ஃபேமிலி கொஞ்சம் கோவப்பட்டு தான் பேசுறாங்க. இதுல தம்பி என்ன சொல்றாப்லன்னா, அக்கா பீட் பாக்ஸிங் பண்ணாதக்கா, பீட் பாக்ஸிங்க இப்பவே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்றாப்ல. அதுக்கு அக்காவோட ரிப்ளை என்ன தெரியுமா, எனக்கு பிடிச்சிருக்குடா அப்படிங்கிறாங்க. அங்கதான் தம்பி டென்ஷன் ஆயிட்டாப்ல. உனக்கு பிடிச்சிருக்குன்னா அது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, நிறுத்து, இதுக்கப்புறம் அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தம்பி உடைச்சு பேசுறாப்புல. இதான் தம்பி நாங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தோம், வேணா மக்கள் கிட்ட கேள. ஒரு 4-5 வாரங்கள் இருக்கும், ஒரு 4-5 வாரங்களா நாங்களும் முக்கி சொல்லினே இருக்கோம், எம்மா பீட் பாக்ஸிங் பண்ணாதம்மா, எம்மா துப்பினே இருக்காதம்மா, எங்களால முடியலமான்னு சொல்லிட்டு சொல்லினே இருக்கோம். எங்க கேட்ட மாதிரி இல்லையா அந்த பொண்ணு, இன்னும் ஏதோ புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதை பண்ணிக்கினே இருக்காங்க. ஸ்கில்ஸ் கத்துக்கலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வந்து ஸ்கில்ஸை கத்துக்கணும். ஆனா நல்ல ஸ்கில்ஸை தான் கத்துக்கிட்டாங்க. ஏன்னா சில பேர்லாம் வேற மாதிரி ஸ்கில்ஸை கத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் நல்ல ஸ்கில்ஸ் தான் கத்துருக்காங்க. ஆனா அந்த விஷயத்த பண்ணிட்டே இருக்க கூடாதுல. அந்த விஷயத்த பண்ணிட்டே இருக்கலாம், ஆனா அந்த விஷயத்த மட்டும் பண்ணிட்டே இருக்க கூடாதுல. அந்த விஷயத்த மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில தம்பி ரொம்ப தெளிவா ஒரு அட்வைஸ் கொடுக்குறாப்ல. அதுல தம்பி இன்னொன்னு என்ன சொல்றாப்லன்னா, பார்வையும் சாண்ட்ராவையும் நம்பாத, அவங்களுக்குலாம் இது பண்ணாத, நீ யாரை ரொம்ப நம்பிட்டு இருக்கியோ அவங்க தான் உனக்கு ஆப்பு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தம்பி பையில உடைச்சு பேசுறாப்ல. ஏன் தம்பி பையில இதை சொல்றாப்லன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, நம்ம சுபிக்ஷா என்ன பண்ணாங்கன்னா விக்ரம் கிட்ட சண்டையை போட்டுட்டு விக்ரம் கிட்ட பேசாம நேரா போயிட்டு பாரு கிட்ட உட்கார்ந்து அட்வைஸ் கேட்டிருப்பாங்க. அப்ப பார்வை பொறுத்தவரைக்கும் எப்பவும் போல ஒரு மாதிரி கிண்டி விட்டுருப்பாங்க, யாரையும் நம்பாத, அவங்க எல்லாம் உனக்கான விஷயத்தை அடக்க ட்ரை பண்றாங்க, அமுக்க ட்ரை பண்றாங்க, நீ வந்து பொங்கி எழுணும், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணை மொத்தமா காலி பண்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அதை தான் வச்சுட்டு அவங்க ஃபேமிலி உள்ள போயிட்டு சாண்ட்ராவை பார்வையெல்லாம் நம்பாத, ரொம்ப உன் பின்னாடி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேர் தானே இந்த பொண்ணை ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க பேர் என்ன, சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு சுபிக்ஷா போனா ரொம்பவே தப்பா பேசியிருக்காங்க. டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும், ஸ்கூபிடு, அப்புறம் அந்த பொண்ணு பாடினால எனக்கு எரிச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சாண்ட்ரா பேசியிருக்காங்க. பார்வை பொறுத்தவரைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், அவங்க புத்தி அப்படித்தான். அது எல்லாரையும் கேவலப்படுத்தி பேசணும், அது பெண்ணோ ஆணோ எல்லாரையும் கேவலப்படுத்தி பேசிட்டு தான் மட்டும் மேலே போய்கிட்டே இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிற ஒரு கேரக்டர். அந்த வகையில் 2 பேரையும் நம்பாதன்னு சொல்லி தம்பி சொல்றாப்ல. அப்பவும் நம்ம சுபிக்ஷா வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு, ஐயோ அடிக்கிறாங்களே, அப்போ நான் போட்ட ஆட்டம் எல்லாம் தப்பான்னு சொல்லிட்டு சுபிக்ஷா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க தம்பி அடுத்து என்ன அட்வைஸ் கொடுக்குறாப்புலன்னா, விக்ரம் கிட்ட இந்த வீட்டுல ஒரு பாண்ட்ல இருக்குல்ல, விக்ரம் கூட நீ ஒரு மாதிரி க்ளோஸா பழகி இருக்குல்ல, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள நம்ம கமாருதீன் கிட்ட, வினோத் கிட்ட, எல்லாருக்கிட்டே பழகு, அந்த அண்ணன்கள் கூடயும் பழகுன்னு சொல்லிட்டு அண்ணன் அட்வைஸ் கொடுக்குறாப்புல. இது ஒரு நல்ல அட்வைஸா நான் பாக்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வினோத் கிட்ட இந்த சுபிக்ஷா நல்லா க்ளோஸா பழகி வினோத் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டா வினோத் சொல்லி கொடுப்பாரு, கூட சேர்ந்து பாட்டு போடுவார், நல்லா இருக்கும். ஆனா வினோத் சொல்ற விஷயங்களை இந்த பொண்ணு தான் ஏத்துக்க மாட்டுக்கு. ஏன்னா வினோத் என்ன சொன்னாருன்னா, நீ பாட்டு பாடு, பாட்டு எழுது, தப்பு இல்லம்மா, ஆனா கடல் பாட்டுல இருக்கிற, அதை தாண்டி வேற பாட்டு பாடுமா, கடல் பாட்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பல நேரங்களில் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பொண்ணு வந்து மூஞ்சல் அடிச்ச மாதிரி தான் பேசியிருக்கு இல்லையா. கடல் பாட்டு மட்டும் பாடலையா, அப்படியே கடல் பாட்டு மட்டும் பாடினாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி தான் இந்த பொண்ணு பேசியிருக்கு. இடையில கூட ஏதோ ஒரு ஃபேமிலி வந்தப்போ சுபிக்ஷாவை பக்கத்துல வச்சுட்டு வினோத் சொல்லியிருப்பாரு, கடல் பாட்டு மட்டும் தான் பாடிட்டு இருக்கு, அதுதான் அவளுக்கான மிஸ்டேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு. டப்புன்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசியிருப்பா இல்லையா.
கடல் பாட்டு பாடுறல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பா. அதை தான் மீன் பண்ணி சொல்றாப்ல, அவங்க கிட்டேயும் பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து அட்வைஸ் கொடுக்குறாப்ல. இதுல அப்பா என்ன சொல்றாங்கன்னா, உன்னை யாராச்சும் ஏதாச்சும் பேசினா நீ திருப்பி பேசு. அப்பா செம கோவத்துல இருக்காரு. நீங்க எப்போ கோவப்படாதப்பா, எப்பா போதும்பா வீட்டுக்குள்ள எல்லாம் டம்மி போய் ஏதோ தெரியாம பண்ணிவிட்டானுவேன், நீ போய் பேச, வீட்டுக்குள்ள ஒரு பீடெல்லாம் கிடக்குப்பா, அதுகிட்ட போய் பேச, காலில் விழுந்துரும், காலில் விழுந்து ஐயோ என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கும். ஆனா நீ நடந்து போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி அசிங்கமா பேசும். இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த பீடை வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். என்னது மண்டைக்குள்ள ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துட்டே இருக்கு, பீடை அடுத்த வீடியோல போட்டு பொழப்போம். அந்த வகையில அப்பா சொல்றாங்க, யார் ஏதோ பேசினா திருப்பி பேசு, நீ பேசு, திருப்பி பேசு, ஏன் பேச மாட்டேங்க, உன்னை பத்தி ஏதாவது பேசினா நீ ஒளியாத, நீ போய் பேசுன்னு சொல்லிட்டு அப்பா பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுக்காங்க. அப்பெல்லாம் சமூகத்துல இருக்காங்க, தெரியுதா, அப்பெல்லாம் சமூகத்துல இருக்காங்க. இதுல தம்பி என்ன சொல்றாங்கன்னா, பாருலாம் பார்த்திருக்கேன், அந்த வீட்டுக்குள்ள சண்டை போட்டு பேசுறாங்க, ஏதாவது பேசணும்னா ஒரு மாதிரி சண்டை போட்டு பேசுறாங்க, உங்ககிட்ட இருந்தா அந்த மாதிரி விஷயத்தான் எதிர்பார்க்கறாங்க. நீயும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுல போய் பேசு, சண்டை வந்துச்சுன்னா சண்டை போடு, விடாத, அதை ஏதோ பண்ணு, ஆனா நீ வந்து ஒரு மாதிரி காணாம போயிடுற அப்படின்னு மாதிரி தம்பி ஒரு அட்வைஸை கொடுக்குறாப்ல. பாரு மாதிரி சண்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. நல்ல ஒரு அட்வைஸ். பாரு மாதிரி சண்டை போடுனா கரெக்டான விஷயத்துக்கு போய் பேசி சண்டை போடணும். சண்டை போடு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் பாருகிட்ட இருந்து தம்பி எடுத்திருக்காப்ல. அதுக்குன்னு பாரு மாதிரி கண்ட விஷயத்துக்குலாம் சண்டை போட சொல்ல. அவன் சொல்றது என்னன்னா, உனக்கு ஆப்போசிட்ல யாராவது பேசுறாங்களா, அந்த விஷயத்துக்கு நீ பேசும்போது சண்டை போடணும்னு தோணுச்சுன்னா சண்டை போடு, பயப்படாம சண்டை போடு அப்படிங்கிறத தம்பி ரொம்ப தெளிவா சொல்றாப்ல. ஆனா டூ லேட். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தூக்க வாய்ப்பு இருக்கு. தயவுசெய்து பிக் பாஸ் டீம் திரும்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த பொண்ணை வச்சுட்டு அந்த அமித்தை தூக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பொண்ணு கூட டிடிஎஃப்ல அங்கங்க உருண்டு பிறண்டு விளையாடும், கண்டிப்பா சண்டை கூட போட வாய்ப்பு இருக்கு. ஆனா அமித்தை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் கொடையை விரிச்சுட்டு ஒரு மாதிரி கொடை வள்ளல் அப்படி கொடையை விரிச்சு கீழே வந்து உட்காருங்க இல்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொடையை விரிச்சு உட்கார்ந்துருக்காரு. டிடிஎஃப் டாஸ்க்கையும் அவர் அழிச்சிருவாரு. அவருக்கு அந்த டிடிஎஃப் தேவைப்படாது. ஏன்னா அவருக்காண்டி விளையாட மாட்டாரு, பாருக்கு தான் கொடை பிடிப்பாரு. அதனால அந்த மனுஷனை தூக்கி வெளியே போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதான் எனக்கான கருத்தா இருக்கு. இது அப்பா சொல்றது என்னன்னா, பயந்துலாம் போவாத, யாருக்கும் பயந்துலாம் போவாத, இறங்கி பேசு. நீ கடலோடி பொண்ணு மாதிரியா இருக்க, கடலோடி பொண்ணு மாதிரியா இல்லையே, அந்த சிங்கப்பெண் எங்க போச்சு, வெளியே இருந்த அந்த சிங்கப்பெண் இங்க இல்லையா, இங்க அந்த சிங்கப்பெண்ணுக்கு அந்த சிங்கப்பெண் பேரே இல்லையா, சிங்கப்பெண் மாதிரி கடலோடி பொண்ணு மாதிரி இறங்கி ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாப்ல. அதே தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன், அதே தான் நானும் சொன்னேன். கடலோடின்னு பாட்டு மட்டும் பாடுறமா, அது ஓகே. அதே மாதிரி இறங்கி அடி, போல்டான ஆட்களை நீங்க உங்ககிட்ட இல்லாத திறமையா, உங்ககிட்ட இல்லாத அந்த போல்ட்னஸ் எங்க இருந்துட போகுது, இறங்கி அடிக்கலாம். எதுக்கு பயம்? இது ஒரு கேம் ஷோ தானே, எண்ட் ஆஃப் தி டே கேம் ஷோ. அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷா பொறுத்தவரை அந்த அளவுக்கு அசிங்கமா அந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ணல. ஏன்னா பல பேர் வந்து கேம்னு சொல்லிட்டு ஸ்மோக்கிங் ரூம்குள்ள ஒதுங்குறது, கக்கூஸ்ல ஒதுங்குறது, கதவு பின்னாடி ஒதுங்குறதெல்லாம் கேம்னு சொல்லிட்டு சுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தமா உட்காந்து ஏதாச்சும் பெண் அசிங்கப்படுத்தி பேசுறது, ஆண் அசிங்கப்படுத்தி பேசுறது, பாடி ஷேமிங் பண்றது, கேரக்டர் தப்பா பேசுறது, அதெல்லாம் கேம்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அவங்களே கேமர் சுத்தும் போது நீலாம் இறங்கி ஆடலாமா? தைரியமா இறங்கி ஆடலாம். லவ் கண்டென்ட் அப்படின்னு ஒரு கேவலமான கண்டென்ட்டுக்குள்ள போல கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துக்கிறேன், வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே எனக்கு அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் சொல்லிட்டு யோசிச்சு அந்த பொண்ணு ஸ்டெடியா தானே இருக்கு, இறங்கி ஆடலாம், தப்பே கிடையாது. ஆனா அந்த பொண்ணு ஆட மாட்டேங்குது. ஏதோ ஒரு கட்டத்துல எங்கேயோ அந்த பொண்ணு பயப்படுது, எங்கேயோ ஸ்லிப் ஆகுது, எங்கேயோ பயப்படுது, தப்பா போயிருமோ, நான் ஏதாச்சும் அசிங்கமாயிருமோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயப்படுது. ஆனா அந்த பொண்ணுக்கு கேம் ஆடணும்னு இருக்கு. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சும்மா எங்கேயா போய் அந்த பொண்ணு பேசும், சும்மா இதுக்குள்ளேயே போயிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது அங்கே போய் நின்று பார்த்துட்டு கேட்டுட்டு தனக்கான கருத்தை போடும். அது மட்டும் கேம் கிடையாதுல்ல, உனக்கு ஆப்போசிட்ல ஒரு விஷயம் ரொம்ப உடச்சு அடிச்சு சண்டையை போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள யார் அதிகமாக கத்திட்டு இருக்காங்களோ அந்த நபரை பிடிச்சி போட்டு அடிக்கணும், அடிச்சாதான் மேலே வர முடியும். ஸோ அந்த வகையில் சுபிக்ஷா கிட்ட நிறைய மிஸ்டேக் இருக்கு. ஆனால் ஃபேமிலி இப்போதான் வந்து சொல்றாங்க, வேஸ்ட் தான், எனக்கு தெரிஞ்ச டைம் வேஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். மேபி சேனல் ஏதாச்சும் கொஞ்சம் பாவப்பட்டு சுபிக்ஷாவை காப்பாற்றி வீட்டுக்குள்ள வச்சு இந்த அமித் பயிலத்துக்கு வெளியே போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். டிக்கெட் டிஃபனாலே நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அதுதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா கடைசி அந்த ஒரு வாரம் தான் டாஸ்க், வரப்போற ஒரு வாரம் தான் டாஸ்க். அதுக்கப்புறம் பிக் பாஸே முடிஞ்சு பணப்பெட்டியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சிருப்பாங்க. அவன் தனியாக தான் ஓடி போய் எடுப்பான், அங்கே யாருக்கும் எதுவும் பண்ண போறது இல்லை. அந்த வகையில் டிக்கெட் டிஃபனாலே மட்டும் தான் பேசுவாங்க. அந்த டிக்கெட் டிஃபனால இது எதுவும் விளையாண்டுக்காது, இந்த சாணி உருண்டைக்கு விளையாடையும் வராது, ஒரு இளவும் வராது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன? அட்வைஸை கொஞ்சம் லேட்டாக கொடுக்குற மாதிரி தோணுது. அண்ட் பிக் பாஸ் டீமுமே ஏதோ வெளியே தூக்குறதுக்கு பிளான் பண்ணி கடைசி ஃபேமிலி அனுப்பின மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.